Bonjour. Know this before you start writing in French. Well, the thing is, in English, we capitalize the subject pronoun I everywhere in a sentence. In French, it's not the same case. In the French language, the subject pronoun je, meaning I, is only capitalized when it begins the new sentence and not in the middle. For example, je vais au parc. Je vais au parc. I'm going to the park. It's a new sentence and the J is capitalized. But look at the sentence now. Parfois, je me sens bien. Parfois, je me sens bien. Here, je is actually in the middle of a sentence. So the J is not capitalized. Hope this helps and au revoir to the non-common speakers. ஸோ இப்போ இதே விஷயத்த திரும்பியும் நான் சொல்ல போகிறேன். என்னன்னா நீங்கள் இப்போ ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் எழுத ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எல்லாம் சூப்பர். ஆனால் நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அந்த ஜோ இருக்கு இல்லையா, அதாவது நான், அந்த ஜோயில் இருக்கிற ஜெய் வந்துட்டு கேபிட்டலைஸ் பண்ணணும் ஆஸ் யூஸ்வல், இங்கிலீஷ் போல தான். ஆனால் நடுவில் அந்த ஜெய் கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு சென்டென்ஸ் எழுதுறீங்க, சரி, நடுவுலையும் திரும்ப நீங்கள் நான், அதாவது ஜோ யூஸ் பண்ணும்போது அந்த ஜெய் ஸ்மாலாக தான் இருக்கும். நீங்கள் அதை கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது. புரியுதா? சரி, 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அதே எக்ஸாம்பிள்ஸ் தான். Je vais au parc. Je vais au parc. இது ஒரு ஃபுல் சென்டென்ஸ், கரெக்டா? இப்போ அந்த je ஸ்டார்டிங்கில் இருக்கு, அதனால நான் கேபிட்டலைஸ் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம். Parfois je me sens bien. Parfois je me sens bien. இங்கே வந்துட்டு ஜோ இருக்கு இல்லையா, அது நடுவில் வருது, ஒரு சென்டென்ஸ்க்கு நடுவில் வருது. அப்போ அந்த ஜெய் வந்து நான் கேபிட்டலைஸ் பண்ண மாட்டேன், பண்ணக்கூடாது. சரிங்களா? இந்த சென்டென்ஸ் மீனிங் வந்துட்டு நான் அப்படியே கீழே எழுதிட்டேன். Au revoir. Bye bye.